அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? மேன் ஃபேக்ட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ பார்க்குறோம். நம்ம கற்பனையில கூட வராத ஏகப்பட்ட சம்பவங்கள் உலகம் முழுக்க ஏதோ ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்ததே இல்லைங்கிறதுனால அப்படி நடக்காதுன்னு நம்பிட்டு இருப்போம். ஆனா நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லா ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அது கேமராலையும் பிடிபட்டிருக்கு. அப்படி வியக்க வைக்கிற மாதிரி இருக்க சில நம்ப முடியாத சம்பவங்கள் தான் இந்த வீடியோல நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். அதனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் உங்க முன்னாடியோட ப்ராப்ளம் இப்ப வந்ததுல இருந்து நம்பவே அதான் சொல்றேன். வெள்ளம் வர நேரத்துல காரெல்லாம் பிரிட்ஜில் போய் பார்த்துருப்பீங்க. ஆனா வெள்ளத்துல ஒரு பிரிட்ஜே போய் பார்த்துருக்கீங்க. பார்த்துருக்கேன். நிறைய வெள்ளம் நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். எவ்வளோ பெரிய பாலத்தை தாண்டி பாலம் ஃபுல்லாக தண்ணி. வியட்நாம்ல ஒரு மிகப்பெரிய வெள்ளம் மக்கள் கடந்து போற பிரிட்ஜை மொத்தமா கவுத்தி விட்டு போனப்ப எடுத்த வீடியோ அது. தெருக்க மீனையும் உங்க ஊர்ல பெட்ட வளர்ப்பாங்க போல. நாய்க்குட்டி மாதிரி வாழெல்லாம் ஆட்டிட்டு போகுது. எரிமலை வெடிக்கிறதெல்லாம் ஹாலிவுட் படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா அது ரியலா இப்படித்தான் இருக்கும். கிட்ட பார்த்தாங்களா? மக்கள் வேற ஒண்ணும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து வீடு மாத்துறாங்க. பறவை மட்டும் இல்ல, இந்த சக்கர் மவுத் கேட் ஃபிஷும் தான் வறண்டு போன காலத்துல காஞ்ச கருவாடான கன்ஃபார்ம் கம்பேக் கொடுக்கும். அங்க கதவு திறந்தவராலையும் நம்ப முடியல. கேமரா இல்லைன்னா யாரும் நம்பிருக்கவும் மாட்டாங்க. வழக்கம். ஆனா அந்த அம்மணி கல்யாணத்துல போட்ட துணி ஒரு 500 மீட்டராவது இருக்கும். இங்கெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஏமா துணி துவைக்கிற இதுக்குமா துணி எடுத்து சேர்ந்து இழுக்கும். இவர் கிராவிட்டிக்கு எதிரான தீய சக்தி. பயங்கரமா பேலன்ஸ் பண்றாரு. தூய சக்தி. கொட்டையை விட்டா புகை வர மாதிரி அதிக குளிர்ல அங்கிளுக்கு இது ஏற்கனவே ஒருத்தர் மண்டையில பார்த்தோம்ல. காட்டோட வெப்பநிலை ரொம்ப கம்மியா இருந்தா இந்த மாதிரி ஆகும்னு சொல்றாங்க. கோல்டு ஃபிஷ் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா இதுதான் வெள்ளி ஃபிஷ். சில்வர் ரிப்பன் ஃபிஷ்னு கூப்பிடப்படுற இது கடலோட அடியாரத்துல தான கிடைக்கிறது ரொம்ப ரேரா. இவங்க தலையில எப்படி நடக்கறாங்க? சேர்த்து கொண்டு வந்தாரா? ரூமே தலையில கட்டி வச்சிருக்கிறதுனால நடக்கறாங்க. இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் நம்ம ஹாலிவுட் ஆக்ஷன் படங்கள்ல பாப்போம்னா எமர்ஜென்சி பேராமெடிக்கா இருக்கவங்க எல்லாம் அத தான் வேலையாவே பார்க்கறாங்க. ஐயோ 10 செகண்டுக்கு முன்னாடி படகுல இருந்தவரு கொஞ்ச நேரத்துல பறந்துகிட்டு இருக்காரு. பிரம்மாண்டமான பரங்கிக்காவெல்லாம் ஒரு சிலர் பார்த்திருக்கலாம். ஆனா அது படிப்படியா வளர்றத பார்த்திருப்போமா? எவ்வளவு நேரம் எடுத்திருப்பாங்க. கோல்டு ரேட்ட பத்தி ஆண்ட்க்கும் தெரிஞ்சிருக்கு போல. அத்தனையும் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. நார்த் கடலும் பால்டிக் கடலும் ஒன்னு சேரும்போது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். டெக்சாஸோட லேண்ட்மார்க்காவே இருந்த அந்த டவரை 2000ல இடிக்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோ அது. பக்கத்துல இருக்க பில்டிங்லாம் ஒன்றும் ஆகாதா? ரொம்ப இது பண்ணாம பில்டிங்களுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம 30 மாடி பில்டிங்க சச்சிட்டாங்க. தடையுமே இல்லாம ஜாஜாத்த ஜங்கல் படத்துல தான் நம்மள பலரும் இந்த டூக்கன் பறவையை பார்த்திருப்போம். அவ்வளவு நீளமான அழகோட இருக்காது. எப்படி தூக்கத்தை போடுன்னு பார்த்திருக்கோம். அவர் இலையை பிரிக்கும் போது இறந்த பறவை கண்டுபிடிச்சாரா? யூரோப்பியன் கிரீன் பின்ஸ்ங்கிற இந்த பறவை வேட்டையாடிகள்ட்ட இருந்து தப்பிக்கும் போதோ இல்ல குளிர்ல உறையாம காப்பாத்திக்கணுங்கிறதுக்காகவோ மறைவான பகுதியில கேப் கிடைக்கும் போது உறைஞ்சு ஒளிஞ்சுக்கும். அங்க ட்ரோன்ல வீடியோ எடுத்துட்டு இருந்தவருக்கு சரியா தெரியல யார வீடியோ எடுத்துட்டு இருக்கோன்னு. முதலையோட கடவாயை கேப்சர் பண்ணதான் மிச்சம். அவர் கோல்ஃப் ஆடுறத வீடியோ எடுக்கிறதுக்கு தான் கேமரா வச்சிருந்திருக்காங்க. ஆனா சிக்கனது என்னங்கிறத பார்த்து அவரே சிலிர்த்து போய் நின்ட்டாரு. பசை எடுத்தா பாம்பு எந்த எல்லைக்கும் போகும் போல. அது கரண்ட் கம்பியாவே இருந்தாலும் அங்க அந்த ட்ரக் வித்தையை முடிச்சிருச்சு. வீல் இல்ல,
டிரைவர் வீரன்னு கத்துனாரு. ஐயோ போச்சு அவன் பார்க்கிங் விட்டுருக்காங்க கார்லாம் போச்சு அவங்க எருமைப்பட்டா பனி உருகும் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த பனியாலேயே செஞ்ச அடுப்பை பார்த்திருக்கீங்க? இது உருகாதா? முழுக்க பனியை வச்சே உருவாக்கப்படுற இந்த அடுப்புல அடியிலையும் மேலேயும் இருக்க ஹோல்ல காற்றோட்டம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அது பனியை உருக்காம அடுப்பாவே உருமாறிடும். அவுட்டர் லேயர்ல இருக்க பனியும் வெளியே இருக்க கோல்டு உருகாம பாத்துச்சுன்னா ஐஸ்லயே உருவான இந்த அடுப்பை உருகாம யூஸ் பண்ண முடியும். பாலம் கட்டுறதுன்னா சைனாக்காரங்க ஜித்து, அதுவும் அதை டிரான்ஸ்பரண்டா கட்டுறதுன்னா அதான் இது கண்ணாடி ஜப்பான்ல இருக்க ஒக்கினாவா ஜூல திரும்பி வர மாட்டேன். ஏகப்பட்ட மிருகங்கள் இருந்தாலும் எல்லாரோட கவனத்தை இழுக்கிறது யுமேக்காங்கிற அந்த எலிஃபண்ட் தான். ஏன்னா இதெல்லாம் பெயிண்டிங் பண்ண முடியும், ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்காங்க. மலை தூருதான்னு பார்க்க போனவருக்கு மண்டை தூரு விட்டுருக்கோம். மரம் விழுந்து மரியாதை செஞ்சிருச்சு. சூறாவளி மாதிரி போயிட்டு இருந்தவரை ஸ்டேரிங் கை விட்டு இருந்தாலும் கை விடல. எஸ்கேப் ஆயிட்டாப்ல. அவர் ஷூவை பாலிஷ் போடுறதுக்கு கார் வாஷுக்கு வந்திருக்காரு. இன்னொரு செருப்பா நாய் தூக்கிட்டு போயிருச்சு. ஸ்போர்ட்ஸ் ஆடுறது மனுஷங்களை மட்டும் இல்ல, மிருகங்களையும் ஒண்ணு சேர்க்கும் போல. ட்ரோன் எல்லாம் வந்து வித்த காட்டுறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்டார்லிங் பறவைகள்லாம் அதை பண்ணிட்டு இருந்தது தன்னாலேயே. எப்படி இருக்கு இப்ப அத ட்ரோன் மாதிரி பண்றாங்க. ரொம்ப தல முடியாத விஷயத்தையும் ஒரு பாட்டில் தண்ணி பண்ணிடுறேன்னு யாருக்கு தெரியும்? ஆமா, பொறுமையா போகும்னு தெரியும். செவுத்துல போறத பாத்திருக்கீங்க? ஏறுது. நிஞ்சா டர்ட்டில் எவ்வளவு முரட்டு மிருகமா இருந்தாலும் முதல்ல கடிக்கும். ஆனா இந்த சிறுத்தை புலி தான் முதலைக்கு டப்பு கொடுக்கும். குடிச்சிரும் அது, முதலையே தின்றாது. ஒரே கவ்வுல சொல்லி பிடிக்கும். பாம்பு சட்டையை கழட்டுற மாதிரி இந்த கடாமான்களும் கொம்ப கழட்டி விடும். பல்லு இருக்கவன் பட்டாணி சாப்பிடுவான். இவனோட பல்ல வச்சு பாறங்களே சாப்பிடலாம். செம்மண் பூமியில மழை நீர் பெஞ்சா சிவப்பு ஆறு ஓடதான் செய்யும். அது கடலுக்கும் லைட்டா பூசி விட்டுச்சு சாயம். அத வயல்ல பிடிச்சாங்கன்னு சொன்னா யாராலையும் நம்ப முடியல. அத வீடியோவா பிடிச்ச அவங்களால கூட பாவம் காலை நினைக்கிறோம்னு பாத்துருக்காப்ல. உள்ள ஒரு பிரம்மாண்டமான வெயில் ஷார்க்கு சோறு கிடைக்குமான்னு பாத்துருக்கு. பெறவென்ன ஐயோ உயிரே போயிடும். தண்ணியில இறங்குறதுக்கு முன்னாடியே டிராயர் ஈரமாயிருச்சு. அங்க தலை போற வேலை இருக்கும் போல. ஹாலோவின் காஸ்டியூமும் தாறுமாறுல. தேடியும் அவசர உதவிக்கு அழைக்கும் போல. இந்த பீஸ கரையேத்தி விட்டாங்க. பாலைவனத்துல சுத்திக்கிட்டு இருக்க கடலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒட்டகம் கடலை பார்த்தா என்ன பண்ணணும் தெரியுமா? அலையில் விளையாடும். பல நாளா கூண்டிலே அடிக்கப்பட்ட பலாயிரம் பறவைகளை ஒரேடியா திறந்து விடும் போது எப்படி இருக்கும்? கைய வச்சு ஜகிலிங் பண்றதுக்கே கத்துக்கணும். ஆனா ஐயா மாதிரி ஜகிலிங் பண்ண வாயில வச்சிருக்காரு. அதில் மேல் போன தெரியும், கூரை மேல் மாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க ஒரு பக்கம் கரையான்கள், இன்னொரு பக்கம் எறும்புகள். குறுக்க அவங்களோட ஆர்மி நின்னு பார்டர்ல பிரச்சனை வராம பாத்துக்கிறாங்க. பக்கத்துல வரவிடாம தடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோதோடய முடியுது. இந்த வீடியோல சில நம்ப முடியாத மொமெண்ட்களை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். பார்த்ததுல உங்களோட ஃபேவரட் எதுங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா கண்டுபிடிங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா இந்த வீடியோல நான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க ஃபேக்ட்ஸ்.
தெரியல என்ன பாட்டுன்னு தெரியல, டக்குன்னு கண்டுபிடிக்கும். நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த மீன் தான் ஒண்ணு சில்வர் கல்ல அடி மினுங்குச்சு பயங்கரமா. அது உண்மையிலேயே பிடிச்ச மீனா இல்ல போலியான்னு தான் எனக்கு கடலுக்குள்ள ஒரு டவுட்டா இருக்கலாம். இருக்கு. நம்ம கடலுக்குள்ள ஃபுல்லா பார்க்காதனால எனக்கு அது சொல்லிட டவுட். முடியாது. அதே மாதிரி அப்புறம் அந்த ஒரு ட்ரக்ல அவ்வளவு பறவை அது போனதும் வந்து ஃபேக் மாதிரி தான் ஏன் எவ்வளவு பறவையை அடைச்சு வைக்க ஆமா. முடியும்ல? அதே மாதிரி எரிமலை இதுவும் அவ்வளவு வாய்ப்பே க்ளோஸ்ல இல்ல. எடுக்க கிட்ட முடியாது. வந்து போவே விட மாட்டாங்க. போகவும் மாட்டாங்க. அதுவும் இல்லாம எடுத்தாலுமே அவளை பக்கத்துல நிக்க முடியாது. அது அந்த வெப்பம் ஆமா ஆமா அசால்ட்டா நின்னு வீடியோ அதனால எடுக்க இதெல்லாம் முடியாது. நம்புற மாதிரி ஆமா நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.